ஹ! 4 பணம் சம்பாதிக்கலான்னு இந்த கிரிப்டோக்குள்ள வந்தா, இவங்க நம்மள வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. நான் இத ஏன் சொல்றேன்னா, இப்ப நம்ம ரீசென்ட்டா போஸ்ட் பண்ண வீடியோவோட காமெண்ட் செக்ஷன்ல, "ப்ரோ இந்த பிட்கொய்வா அப்படின்ற எக்ஸ்சேஞ்சுல நான் வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் குடுத்து பல நாட்கள் ஆச்சு. என் பணம் திரும்ப எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது." அந்த கமெண்ட்டுக்கு கீழ அத பார்த்து இன்னொருத்தரு, "ப்ரோ பிட்பிஎன்எஸ் கிரிப்டோ ஆப்புமே இதே மாரி தான் ஆச்சு. எல்லாருமே நம்மள ஏமாத்துறாங்க." அப்படின்ற மாரி நெறைய பேர் இப்ப நம்ம வீடியோவோட காமெண்ட் செக்ஷன்ல வந்து என்கிட்ட பெர்சனலாவே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஒரு விஷயத்த தெரியாம பேசக்கூடாதுன்னு நெறைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல அனலைசிஸ் பண்ணி பார்த்தேன். பிளஸ் பிட்கொய்வா எக்ஸ்சேஞ்சுல பெர்சனலா உங்களுக்காக நானே இன்னைக்கு அந்த ஆப்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு படாத பாடுபட்டேன். நெறைய தடவ கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு ஆகுது. சரி ஓகே. கேஒய்சி வெரிஃபிகேஷன ப்ராப்பரா பண்ணிட்டு பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்க்கு போனா கூட நெறைய ப்ரூஃப் சப்மிட் ஆக மாட்டேங்குது. திரும்ப திரும்ப ஃபெயில்டுன்னே வந்துட்டுருக்கு. ரிஜெக்ட் ஆயிக்கிட்டே இருக்கு. ஃபைனலா பேங்க் அக்கவுண்ட் வெரிஃபை ஆயிருச்சு. சரி ஒரு ₹100 உள்ள போட்டுட்டு, அதுக்கப்புறமா திரும்ப வித்ட்ராவல் பண்ணி பார்ப்போம். உண்மையிலேயே நம்ம பணம் நமக்கு கிடைக்குதா இல்லையான்னு. அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு ₹100 தான் அவங்க சொன்ன யுபிஐ ஐடியில உண்மையா நானே வந்து ₹100 டெபாசிட் பண்ணலான்னு போகும்போது, கடைசி லெவல்ல கூட டெபாசிட் ஆக மாட்டேங்குது. அமௌண்ட் எனக்கே திரும்ப திரும்ப ரிட்டர்ன் ஆகுது. சார்ட்டோடைய ப்ரூஃப் எல்லாம் காமிக்கிறேன். நான் திரும்பவும் அதில போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு நெறைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ அனலைசிஸ் பண்ணதுக்கு அப்புறமா, எல்லா கிரிப்டோ கரன்சி ஆப்ஸும் கிடையாது. ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் நம்மள எப்படி ஸ்கேம்ஸ் பண்ணி நம்ம பணத்த திருடுறாங்க, நம்ம பணத்த எப்படி திருடுறாங்க அப்படின்றத ஒரு 4 ரீசன்ல எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அதுல நம்ம பணத்த அவங்கள்னால எப்படி ஆக்சஸ் பண்ண முடியுது? அவங்க நம்ம பணத்த திருடுறதுக்கோ, லாஸ் பண்றதுக்கோ வாய்ப்புகள் எப்படி கிரியேட் ஆகுது? நம்மளுடைய பணம் இப்ப கம்ப்ளீட்டா லாக் ஆயிருச்சு. நம்ம ஒரு ரிஸ்கியான கட்டத்துல இருக்கோம். அந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச பயன்படுத்துனதுனால அப்படின்ற அறிகுறிகள நம்ம எத வச்சு தெரிஞ்சுக்கலாம்? அதாவது அந்த கிரிப்டோ கரன்சி ஆப்பே மேபி க்ளோஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றத இந்த அறிகுறிகள வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஃபைனலி இந்த மாரி ஸ்கேம்ஸ் அண்ட் ரிஸ்க்ல இருந்து நம்மள எப்படி காப்பாத்திக்கிறதுன்றத ஒன் பை ஒன்னா சொல்லப் போறேன். ரொம்பவே முக்கியமான வீடியோ. சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன். நம்மளுடைய அக்கவுண்ட்ல நம்மளுடைய லாகின் தான் குடுக்குறோம், பாஸ்வேர்ட் தான் குடுக்குறோம், நம்ம செக்யூரிட்டி கோட் தான் குடுக்குறோம். ஆனா நம்ம அதுல டெபாசிட் பண்ற பணத்த அந்த கிரிப்டோ கரன்சி ஆப் மேனேஜ்மென்ட்னால, கம்பெனினால எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்? அது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா, எஸ் எக்ஸாக்ட்லி பாசிபிள். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ₹50 கொண்டு போயிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்றீங்கன்னா, உங்க கண்ணுக்கு அதுக்கப்புறமா தெரியறது வெறும் நம்பர் தான். ஆனா அந்த பணத்தோட ஃபுல் கண்ட்ரோல் அப்படின்றது பேங்க் கிட்ட தான் இருக்கும். அவங்க அலோவ் பண்ணா தான் நீங்க அந்த அமௌண்ட்ட வித்ட்ராவல் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இதே கான்செப்ட் தான் எக்ஸாக்ட்டா இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச்லயுமே. நீங்க ஒரு பிட்காயின கொண்டு போயிட்டு ஆப்ல டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஆப் அலோவ் பண்ணா மட்டும் தான் அந்த பிட்காயின நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ணி ஆக்சஸ் பண்ணவே முடியும். ஆனா இங்க வந்து ஏன் பேங்க் மோஸ்ட்லி சேஃபா இருக்கு அப்படின்னா, பேங்க் நம்மளுடைய கண்ட்ரிய பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ரெகுலேட்டட். அதனால அதுல ரிஸ்க் ரொம்பவே கம்மி. உங்க பணத்த நீங்க எப்ப வேணா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்பிக்கை அப்படின்றது அதிகமா இருக்கும். ஆனா இந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச பொறுத்தளவுக்கு இன்னும் பெரிய லெவல்ல நம்ம கண்ட்ரில ரெகுலேட் செய்யப்படல. அதனால உங்களுடைய பணத்த அவங்க கண்ட்ரோல்ல குடுக்குறீங்கன்றதுக்கு மீனிங் உங்களுடைய அக்கவுண்டோட சீக்ரெட்டான பிரைவேட் கீ அப்படின்றது அந்த கோல்டு வாலெட்டோடது முழுக்க முழுக்க அந்த கிரிப்டோ கரன்சி ஆப் கம்பெனி இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட தான் இருக்கும். அதனால தான் உங்களுடைய அமௌண்ட்ட உங்களுக்கு தெரியாமயே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். கண்ட்ரோலபிளா இருக்கு அவங்க கிட்ட சென்ட்ரலைஸ்டா. 2வது அதிலேயே வந்து ட்ரஸ்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க ஒரு கிரிப்டோ கரன்சி ஆப்ப பயன்படுத்த போறீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க நம்புறீங்க, பயன்படுத்துறீங்க. அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை அந்த இடத்துல உடையப்பட்டுச்சுன்னா, கண்டிப்பா உங்க அமௌண்ட் அந்த இடத்துல லாக் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதுக்குள்ள எப்படி போறீங்க? ஒரு ட்ராப்ப செட் பண்றாங்க. நீங்க கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, எவ்ரி கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்குமே ஒரு சில யூனிக்னெஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பினான்ஸ் அப்படின்னா, அதில நீங்க போய் ஒரு சில அமௌண்ட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் மாரி போட்டு வச்சா, உங்களுக்கு
13% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவே வஜிரெக்ஸில் போனால் அதில் ஒரு யூனிக்கான செல்லிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணுறாங்க பல ஸ்கேம்ஸான கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். நீங்கள் அந்த ஆசையினால அதுக்குள்ளே ட்ராப்பில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் உள்ள லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒரு கிரிப்டோ கரன்சி ஆப்பை பயன்படுத்துறீங்கன்னா சென்ட்ரலைஸ்டாக அவங்களால தான் உங்களுடைய அமௌண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது, உங்களுடைய பணத்தை ஜஸ்ட் ஆக்சஸ் பண்ண முடியும், அவங்களால ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அவங்க எப்படி திருடுறாங்க, அவங்க அந்த லாஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்சேஞ்ச் சைடில் தான் முழுக்க முழுக்க இருக்குது. ஒரு எக்ஸ்சேஞ்ச் நினச்சா உங்களுடைய ஃபண்ட் நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிங்க இல்லையா, அது மேபி கிரிப்டோ காயினாக இருக்கலாம், ஐஎன்ஆர் அமௌண்ட்டாக இருக்கலாம், யூஎஸ்டிடியாக இருக்கலாம். அந்த அமௌண்ட்டை அவங்களால உங்களுக்கு தெரியாமலே எடுத்து ட்ரேட் பண்ணவோ வேறு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவோ ஆக்சஸ் பண்ணவோ முடியும். அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க பண்ணுற தேர்ட் பார்ட்டி ஆப்பில் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணாங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் அந்த இடத்துல லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்மோஸ்ட் லாஸ் தான் அது. ரெண்டாவது ஹேக்கர். அந்த ஹேக்கர் உங்களுடைய அக்கௌண்ட்டை திருடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த கிரிப்டோ கரன்சி கான்செப்டை பொறுத்தளவுக்கு அந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி ஒரு கோல்டு வேலட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதில் தான் மோஸ்ட் ஆஃப் த யூசர் ஃபண்ட் எல்லாமே உள்ளே இருக்கும். அந்த கோல்டு வேலட் திருடப்பட்டுச்சு, ஹேக் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்குள்ளே யார் பணம் இருக்குது? கம்பெனியுடைய பணமா? இல்லை, யூசருடைய பணம் தான். அதை ஹேக்கர் திருடினா கூட அந்த கிரிப்டோ கரன்சி ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்ச டெபாசிட் பணம் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் ஆகும். இன்கேஸ் அந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி எங்களுடைய கம்பெனி ஹேக் ஆயிடுச்சு, பட் பரவாயில்ல, நாங்கள் உங்கள் பணத்தை திரும்ப தந்துடுறோம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் உங்கள் பணம் அந்த இடத்துல லாஸ் தான், ஹேக் செய்யப்பட்டுச்சுன்னா. அதுலேயே மூணாவது எக்ஸிட். நிறைய கிரிப்டோ கரன்சி ஸ்கேம் ஆப்ஸ் இப்போ நிறைய வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு ஒரு கிரிப்டோ ஆப்பில் உங்களுடைய பணத்தை டெபாசிட் பண்ண வச்சிடுறாங்க, யூஸ் பண்ண வச்சிடுறாங்க. ட்ரஸ்ட் ஃபேக்டரை கிரியேட் பண்ணதுக்கப்புறமா அவங்க அந்த மார்க்கெட்டை விட்டே வெளியே போயிடுறாங்க. டெபாசிட் பண்ண பணம் எல்லாமே அவங்க கையில் போயிடுது. இப்படி கூட நிறைய இடத்துல கிரிப்டோ கரன்சி ஆப்ஸ் இப்போ ரீசெண்டாக ஸ்கேம் பண்ணுறாங்க. மூணாவது, நீங்கள் யூஸ் பண்ணுற கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எதுவாக வேணால் இருக்கலாம், நான் அதை பற்றி பேசலை. பட் எதுவாக இருந்தாலுமே இந்த ஆப்பை பொறுத்தளவுக்கு இப்போ ரிஸ்க் அதிகமாகுது. ரொம்ப நம்ம அமௌண்ட் கன்ஃபார்மாக லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கிரிப்டோ கரன்சி ஆப் கம்பெனியே மூடிட்டு போக போகிறாங்க அப்படின்ற அறிகுறிகள் என்னென்னு தெரியும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித்ராவல் டிலே ஆகி போய்கிட்டே இருக்கும். அவங்க கிட்ட ஏன்பா வித்ராவல் டிலே ஆகுது, எனக்கு என் பணத்தை கொடுங்கப்பான்னு கேட்டால் கஸ்டமர் சைடில் இருந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க கஸ்டமர் கேட்குற கேள்விகளுக்கு. மூணாவது, ஃபேக்கான எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. எங்களுடைய சர்வர் இப்போ மெயின்டெனன்ஸில் இருக்குது, நாங்கள் ஒரு சில விஷயத்தை அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் லேட் ஆகுதுன்னு ஃபேக்கான எக்ஸ்கியூஸ் பல நாட்கள் பல மாதமாக கொடுத்துக்கிட்டே இருந்தால் அவங்க மிகப்பெரிய இஷ்யூவில் இருக்காங்க இந்த மணி கான்செப்டில். அதனால் மேபி யூசர் ஃபண்ட் அந்த இடத்துல லாக் ஆகிருக்குன்றதை இன்டைரக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அட் லாஸ்ட்டாக அவங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை க்ளோஸ் பண்ணுறாங்க, இன்ஆக்டிவாக இருக்குது, அவங்களுடைய அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க அப்படின்னா மேபி அந்த ஆப் மிகப்பெரிய ரிஸ்க்குள்ளே போகிறாங்கன்னு அர்த்தம். பட் ஒரு சில ஆப்பில் விட்ராவல் காமனாகவே டிலே ஆகும், நான் அதை பற்றி பேசலை. ஆனால் அவங்க கஸ்டமர் கேட்டால் டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க என்ன இஷ்யூ போகுதுன்னு. மேபி அந்த மாதிரி கம்பெனி ஒரு சில இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணி வித்ட்ராவல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நான் அதை பற்றி பேசவே வரல. ஆனால் ஒரு சில ரெஸ்பான்ஸே தராமல் வித்ட்ராவல் டிலே ஆகி போய்கிட்டே இருக்குன்னா அந்த கம்பெனி தான் ஸ்கேம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அட் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லேருந்து எப்படிப்பா தப்பிக்கிறது? கிரிப்டோ கரன்சிக்குள்ள நம்ம எல்லாருமே எதுக்கு வரோம்? ஒரு சில பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு தான். பட் இந்த மாதிரி இஷ்யூஸும் நடக்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணமே லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதிலிருந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட்டு, ஒரு கிரிப்டோவை நம்பி ட்ரேட் பண்ணுறீங்களா, உங்கள் அமௌண்ட்டை உள்ளே போடுறீங்களா, ப்ராஃபிட் பார்த்தீங்களோ லாஸ் பார்த்தீங்களோ பரவாயில்ல, 2-3 ட்ரேட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அமௌண்ட்டை மேக்ஸிமம் வெளியே எடுத்து மெட்டாமாஸ்க் ட்ரஸ்ட் வேலட் அப்படின்ற ஆப்பில் உள்ளே கொண்டு போய் சேஃபாக வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரியான டீசென்ட்ரலைஸ்டு ஆப்போட ஃபுல் கண்ட்ரோல் உங்ககிட்ட தான் இருக்கும். அந்த பாஸ்வேர்டுன்றது தான் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும். இல்லை ஒருவேளை நான் நம்பின கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் என்னைய
ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா சைபர் கிரைம் இருக்கு இல்லையா? அதில போய் கூட ரிப்போர்ட் பண்ணலாம். பட் அந்த ப்ராசஸ் தெரிஞ்சா கரெக்ட்டா ஒன் பை ஒன்னா ப்ராசஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி ஒரு மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் நெறைய வால்யூம் இருக்கு அப்படின்னா மட்டும் அந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணி போய் உள்ள கொஞ்ச நாள் இருங்க. அப்படியே இருந்தாலும் அந்த ஆப்ல மிகப்பெரிய அமௌண்ட் எல்லாம் உள்ள டெபாசிட் பண்ணி வைக்காதீங்க. அப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு ஆசையோட இருந்தீங்க. பெரிய அமௌண்ட்ட உள்ள கொண்டு போய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்கன்னா, ஹார்ட்வேர் வாலெட் இருக்கு இல்லையா? பென் டிரைவ் மாரி இருக்கும் இல்லையா? அத நீங்க பை பண்ணி வச்சு ப்ராப்பரா அந்த அமௌண்ட்ட உங்களுடைய கண்ட்ரோல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வைக்கிறது மூலியமா, இந்த மாரி கிரிப்டோ ஆப் ஸ்கேம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்.